விரிவான சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் எப்படியாவது குழந்தைய தேடி கண்டுபிடிச்சிடணும். அவங்க 2 பேரும் குழந்தையோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சித்தப்பா சொன்னதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போனா அந்த ராகவோட வேலை தானா, ராகவ் தான் என் பொண்ணை கடத்திருப்பானா அப்படின்ட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் சித்தப்பா என்கிட்டே சொல்லலை, ஏற்கனவே அவனை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் காவேரி இருந்துட்டு அம்மாவா அப்பனா யாரும் கடத்திருக்காங்களா, நான் அம்மா என்ன சொல்ல வரான்னு கேட்காம விட்டுட்டேன், என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு, என் மேலே தான் தப்பு அப்படின்ட்டு காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் அவள் சொன்னதை கேட்டேன்னா இப்படி ஆயிருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் இருந்துட்டு, மிஸ் அழாதீங்க மிஸ், நம்ம எப்படியாவது அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரி காரில் சொல்கிறாங்க. இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு, விஜய் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது விஜய் கண்டுபிடிச்சிடலாம். சித்தப்பா வேறு ஏதாவது அந்த ராகவ் சொன்னானா, அவன் எங்கே இருப்பான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் ஏதோ அட்ரஸ் சொன்னான் விஜய், அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாங்க. சித்தப்பா யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் சித்தப்பா யோசித்து பார்க்குறாங்க. உடனேவும் இங்கே சித்தப்பாவுக்கு ஞாபகம் வந்ததும் அதை வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் எதுக்கும் ஒரு போலீஸில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. சரி நாங்கள் போலீஸ்லேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் இருக்கிற இடத்துக்கும் போகணும்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் போலீஸ்க்கு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதும் அங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட, என் பொண்ணை காணும் சார், ஸ்கூலுக்கு போன பொண்ணை நான் கூப்பிட வரதுக்கு முன்னாடி அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. ஆமாம் சார், எனக்கு ஒருத்த மேலே சந்தேகமாக இருக்குது, ராகவ் அப்படின்னு ஃபோட்டோலாம் விஜய் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. உடனே சரிங்க சார் நாங்கள் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, சார் எங்கள் சித்தப்பா சொன்ன மாதிரி இந்த அட்ரஸில் வந்து அந்த ராகவ் இருப்பானான்னு எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது சார். எங்கள் சித்தப்பா அவங்ககிட்ட பேசும்போது ஒன்று அவங்கள சும்மா விட மாட்டேன், அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அவங்கள சந்தோஷமாக இருக்க விடாமல் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு எப்படியோ மிரட்டியிருக்கான். அப்போ அவன் யார்கிட்டயோ ஒரு அட்ரஸ் சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருக்கான், அதனால் இந்த அட்ரஸில் இருப்பானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு விஜய் சொல்கிறாங்க. உடனேவும் சரி சார் நம்ம அங்கே போகலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர், விஜய், காவேரி எல்லாரும் சேர்ந்து அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்க. அங்கே ராகவ் கிட்ட இருந்து விஜய்க்கு கால் வருது. என்ன விஜய், உன் பொண்ணை காணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கியா, தேடு தேடு, இதை தான் நான் எதிர்பார்த்தேன். தன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பியே நான் இல்லைன்னு சொல்லிட்டு. இனிமேல் ஒவ்வொரு நாளும் உனக்கு மரண வேதனை தான், அதுதான் நான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். உன் பொண்ணு இப்போ என்கிட்ட தான் இருக்கிறா அப்படின்னு ராகவ் சொன்னதும் இங்கே விஜய் இருந்துக்கிட்டு, ஏய் என் பொண்ணை மட்டும் ஏதாவது பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. ராகவ் இருந்துக்கிட்டு, இதுதான் எனக்கு வேணும் விஜய், நீ இப்படி எப்பயுமே கெஞ்ச மாட்டியே, கெஞ்சுறது உனக்கு பிடிக்காதே, அப்படி இருக்கும்போது என்கிட்ட கெஞ்சலாம் பேசுகிற அப்படின்ட்டு ராகவ் சொல்கிறாங்க. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளோதான், உன்னை சும்மா விட மாட்டேன்டா, எங்கே இருக்க சொல்லு, எதுக்காக என் பொண்ணை கடத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக கடத்தி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா, என்னை ஜெயிலில் தள்ளினில, இத்தனை நாள் நான் ஜெயிலில் எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கேன், அதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்ல, அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. இங்கே பாரு, எங்கே இருக்குன்னு சொல்லி என் பொண்ணை விட்டுரு, அப்புறம் நீ எதுக்காக என் பொண்ணை கடத்தினு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு இங்கே விஜய் சொல்கிறாங்க. ஏய் முடிஞ்சா உன் பொண்ணை நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்ட்டு ராகவ் சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ராகவ். உடனே விஜய் இருந்துட்டு ஃபோனை வச்சதும் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க யார் கால் பண்ணதுன்னு சொல்லிட்டு. உடனே அந்த ராகவ் தான் சார், என் பொண்ணை கடத்தி அவன் தான் வச்சிருக்கான் சார், அவன் தான் இப்போ கால் பண்ணி மிரட்டுறான், எப்படியாவது அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும், நீங்கள் பயப்படாதீங்க விஜய் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கார் ஓட்டுறாங்க, கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதும் காவேரியும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, போய்கிட்டே இருக்கும்போது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் எதுவும் பண்ண மாட்டான்ல, அம்மு நல்லா தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் ஆயிருக்காது. விஜய் ராகவ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸும் ஜீப்போட வந்துடுறாங்க. அங்கே போலீஸோட ஜீப்போட சவுண்டு கேட்டதும் ராகவ் இருந்துக்கிட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடியேவும் அந்த பொண்ணை காரில் பூட்டி வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இங்கே விஜய் போலீஸ் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிட்டு தேடுறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் வீட்டில் யாருமே இல்லை, எல்லா ரூம்லேயும் காலியாக இருக்குது. ஒன்று விஜய் என் பொண்ணு இல்லை சார், அவன் இங்கே தான் இருந்திருப்பான்னு தோணுது, இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எஸ்கேப் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று வெளியில் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, என் பொண்ணு எங்கே அப்படின்ட்டு. காவேரியும் அம்மும் இங்கேயும் இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ அங்கே ஒரு கார் நிற்குது, அந்த காரில் அம்மு இருக்கிறாளான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காருக்குள்ளே அம்முவை பூட்டி வச்சுட்டு வாயெல்லாம் கெட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே அம்மு வந்து அப்படியே மயக்க போட்டிருக்காங்க. ஒன்று கார் கதவெல்லாம் பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வேற மயக்கத்தில் இருக்கா, என்ன பண்ணன்னு தெரியாமல் விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. காவேரியும் அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மு கேட்குதான்னு கத்துறாங்க. கடைசியில் விஜய் பக்கத்தில் இருக்க ஒரு கம்பை எடுத்து அந்த கண்ணாடியை போட்டு உடைக்கிறாங்க. உடச்சி அந்த குழந்தைய உள்ளேருந்து காப்பாற்றிடுறாங்க. ஆனால் குழந்தை மயக்கமாக இருக்குது. உடனே இன்ஸ்பெக்டர், குழந்தை மயக்கத்தில் இருக்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிக்கிறோம், அவனை கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு
இன்ஸ்பெக்டர் சொன்னதும் விஜயும், காவேரியும் அம்முவ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கா "அம்மு எந்திரிடா, எந்திரிடா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாங்க. ஆனா அம்மு எழுந்திருக்கவே இல்ல. இங்க விஜய்க்கும் ரொம்ப பதட்டமா இருக்குது. "அம்முக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? சார் எதுவும் ஆயிடாதுல்ல? எனக்கு பயமா இருக்குது" அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. "மிஸ் அழாதீங்க. அம்முக்கு எதுவும் ஆயிடாதுன்னு நான் நினைக்கிறேன்." அம்மு கடைசியில என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு போனா. "அம்மு என்னடா என்கிட்ட பேசுடா" அப்படின்ட்டு விஜய் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வண்டிய ஓட்டுறாங்க. கடைசியில ஹாஸ்பிட்டலும் வந்துடுது. வேணா அம்முவ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. டாக்டர் என்னன்னு தெரியல, பொண்ணு மயக்கத்திலே இருக்கா, எந்திரிக்க மாட்டேங்கிறா, என்னன்னு பாருங்க அப்படி சொல்லிட்டு விஜய் சொன்னதும், உடனேவும் அங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போகுது. போனதும் இங்க விஜயும், காவேரியும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கா விஜய் இவ்வளோ நேரம் தைரியமா இருந்தாங்க. ஆனா மிஸ் கிட்ட, "மிஸ் காவேரிக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே காவேரி மிஸ் இருந்துக்கிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சார்" அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அழுதுகிட்டு இருக்காங்க. "அழாதீங்க சார். இன்ன வரைக்கும் எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்களே அழுதுகிட்டு இருக்கீங்க. நீங்க அழுகுறத பார்த்தா எனக்கும் அழுகையா வருது. அழாதீங்க" அப்படி சொல்லிட்டு காவேரியும், விஜயும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப வெளியில டாக்டர் வர்றாங்க. "என்னாச்சு?" அப்படி "குழந்தைக்கு எப்படி இருக்குது?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "ஆ குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. ஏதோ பயத்துல தான் மயக்கமா இருந்திருக்கு. பரவால்ல. இப்ப நார்மலா தான் இருக்கிறா. கண்ண முழிச்சுடுவா. போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும், இப்பதான் விஜய்க்கும், காவேரிக்கும் உயிரே வருது. உள்ள போயிட்டு பார்க்குறாங்க. "அம்மு" அப்படி சொல்லிட்டு சொன்னதும் அந்த குழந்தையும் முழிச்சிடுது. முழிச்சதும் அந்த குழந்தைய பார்த்ததும் காவேரி இருந்துட்டு, "சாரிடா அம்மு, நீ என்ன பேச வரேன்னே கேட்காம நான் பாட்டுல போயிட்டேன். என்ன மன்னிச்சுட்றா. இனிமேல் உன்கிட்ட பேசாம இருக்க மாட்டேன்" அப்படி சொல்றாங்க. "மிஸ் இனிமேல் என் மேல கோவப்பட மாட்டீங்கல்ல? ப்ராமிஸ் பண்ணுங்க மிஸ்" அப்படிங்கிறாங்க. "ப்ராமிஸா உன் மேல கோவப்படவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், இங்க விஜய் இருந்துகிட்டு, "ஏன்டா அம்மு யார் கூப்பிட்டாலும் போயிடுவியா? அவங்க என்ன சொல்லி உன்கிட்ட கூப்பிட்டாங்கன்னு நீ போயிட்ட? யாரு கூப்பிட்டாலும் போக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்லடா அம்மு. ஏன்டா போன?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்றாங்க. உடனேவும் அந்த குட்டி குழந்தை சொல்லுது, "அம்மாவ பார்க்க கூட்டு போறேன்னு சொன்னாங்க. அதனால தான் போனேன்ப்பா" அப்படிங்குது. இங்க விஜய் உடனே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. "அம்மாவ பார்க்குறதுக்கா? அம்மாவே உன் பக்கத்துல தான்டா இருக்கிறா. ஆனா நீ எதுக்கு அம்மாவ போய் பார்க்கணும்? பாவம் என் குழந்தை அம்மா பாசத்துக்காக ரொம்ப ஏங்குது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அழுகையா வருது. இந்த நேரத்துல காவேரியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரி அந்த குழந்தைய போய் மேல கோவப்பட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தாத்தாவுக்கு விஜய் கால் பண்ணி, "அம்முவ நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நல்லா இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கா" அப்படின்னு சொன்னதும், "ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா? அம்மாவுக்கு என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல தாத்தா. பயப்படுறதுக்கு இப்ப சரியாயிடுச்சு தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நாங்க இப்ப வீட்டுக்கு வந்துருவோம்னு" சொன்னதும், இங்க சாரதாவுக்கும் காவேரி கால் பண்ணி சொல்றாங்க. "அம்மு கண்டுபிடிச்சிட்டோம்மா" அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு உயிரே வருது. "ஒண்ணும் இல்லலடா, அம்மு நல்லா இருக்கிறாள்ல" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. "அம்மு நல்லா இருக்கிறா. எதுவும் பயப்படுற மாதிரி இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாரதாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. உடனே காவேரி அம்முவ டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்னதும், அம்முவ தூக்கிக்கிட்டு, "இங்க பாருடா அம்மு, யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது. என்ன யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. அம்மா, அப்பா யாராவது வந்தா தான் கூட போகணும். சரியா? இனிமேலு நான் உன்ன தனியாவே விடமாட்டேன். நான் உங்க அப்பாவ வந்து பிக்கப் பண்ற வரைக்கும் உன் கூட இருந்துட்டு, உன்ன கூப்பிட்டு போனாங்களான்னு பார்த்துட்டு தான் விடுவேன். என்ன?" அப்படி சொல்லிட்டு காவேரி அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க. "மிஸ் நீங்க இனிமேல் என் மேல கோவப்படாம இருந்தாலே போதும். நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். அப்பா இனிமேலு மிஸ்ஸ டீஸ் பண்ற மாரி நீங்க பேசாதீங்க. அதனால தான் மிஸ் ரொம்ப கோவப்பட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லடா, இனிமேல் நான் உங்க மிஸ்ஸ டீஸ் பண்ற மாரி பேசவே மாட்டேன்" அப்படின்ட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.